ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசிக்கு இந்த சூரியனுடைய பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கு. நீங்க வெறும் 4 மட்டும் கேட்டிருக்கீங்க. பல்வேறு விதமான நன்மைகள் இந்த ராசி நெறைய இருக்கு. ஆமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா, பூர்வீக சொத்து மேல ஒரு பெரிய அளவுக்கு அதிகமான ஆசைகள் இருக்கும். காரணம் என்னன்னா, இப்ப இவங்கள விட்டு விலகக்கூடிய ஒரு நபர் யாரா இருப்பாங்க சார்? அது இவங்களுக்கு நன்மை கொடுக்குமா? இல்ல இவங்கள பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு பெரிய கவலை வந்துரும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பதிவு நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல்ல வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்து நீங்க ஆசிரியராகவும் இருக்கீங்க. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா மட்டும் இல்லாம வாஸ்து சொல்லி கொடுக்குறீங்க. சோழி பிரசனம் பார்க்கறதுக்கும் நீங்க சொல்லி தரீங்க. ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க எல்லாமே ஒரு சேர ஒருங்கிணைத்து பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மக்கள் யாராவது வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாமா. ஓகே சார். இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக் போயிடலாம். இன்னைக்கு சூரிய பெயர்ச்சி வர இருக்கின்ற சூரிய பெயர்ச்சி எப்போ வருது, ஒரு 4 குட் நியூஸ் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது, ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க இந்த சூரிய பெயர்ச்சியில அப்படின்னா அது யாரா இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னவா இருக்கும், சூரிய பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்றத மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுத்துருங்க சார். இந்த சூரிய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வருது. ஓகே. இந்த மாதத்துல அதுவும் முக்கியமா இந்த சூரிய பெயர்ச்சி நீங்க கேட்ட ரொம்ப விசேஷமான ஒரு பெயர்ச்சி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதான் ரொம்ப விசேஷம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் அது சூரிய பயிற்சி ஆகும். ஆவணி மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கிறோமோ எந்திரிக்கலையோ அவர் உதிக்கிறாரு, அவர் உதிக்கிறாரு. அதே மாதிரி சாயங்காலம்னா அவர் மறைஞ்சிடுறாரு. அது போல நம்முடைய ரொட்டீன் லைஃபை பாதுகாக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதனாலதான் இந்த பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. ரெண்டாவது ஆட்சி பெற்றும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தன்மைகள் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுது. சூப்பர் சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கா என்னென்ன நன்மைகள், என்ன குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய பெயர்ச்சி பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க சார். எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு மக்களுக்கு சொன்னோம். இன்னைக்கு முதல் ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கு, என்ன குட் நியூஸ் அது கொடுக்க போகுது, அந்த 4 குட் நியூஸ் என்னவா இருக்கும், இவங்களை விட்டு விலகக்கூடிய அந்த பிரியக்கூடிய ஒரு நபர் யாரா இருப்பாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசிக்கு இந்த சூரியனுடைய பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உச்சமாகக்கூடிய ராசியே மேஷ ராசி தான். அதனால இந்த சூரியனுடைய தாக்கம் இல்லாம இந்த மேஷராசி அன்பர்களால இருக்கவே முடியாது. அப்ப அவர் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கு. நீங்க வெறும் 4 மட்டும் கேட்டிருக்கீங்க. பல்வேறு விதமான நன்மைகள் இந்த ராசி இருக்கு. ஆமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அர்த்தம். அப்ப இந்த மாதத்துல இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தைகளால பல்வேறு விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும், குழந்தைங்க நல்ல மார்க் எடுப்பாங்க,
நல்ல இடத்துல படிப்பாங்க, நல்ல இடத்துல வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே அற்புதமா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கு. ஒண்ணு. அது தவிர இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் சொன்னோம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் வரும்போது என்ன கேட்டீங்கன்னா இவங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பயிற்சியா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதம் அதிகமா சிவ வழிபாடு செய்யும் போது இவங்களுடைய கர்ம பலன் கண்டிப்பா குறையும். ஏன்னா 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு இவங்களுக்கு. அப்ப இதை செய்யும் போது என்னன்னா கண்டிப்பா அந்த 7.5 சனியோட தாக்கத்துல இருந்து குறைச்சிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பேர் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப மேஷராசி அன்பர்களுக்கு எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா பூர்வீக சொத்து மேல ஒரு பெரிய அளவுக்கு அதிகமான ஆசைகள் இருக்கும். காரணம் என்ன, அப்பா இருந்தது, தாத்தா இருந்தது ஊர், இது தாத்தா இருந்த வீடு, அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வீடு வாங்கணும், அந்த இடத்துல இடம் வாங்கணும், வீடு கட்டணும். அது தவிர அப்பாவுடைய பூர்வீக சொத்து கிடைச்சா நான் ஒரு வீடு கட்டுவேன், இல்ல பூர்வீக சொத்து மூலமா எனக்கு ஏதாவது வருமானம் வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது கேட்டீங்கன்னா மேஷ ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அற்புதமான நபர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும். இந்த மாசத்துல இவங்க செய்யக்கூடிய பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா அந்த மாதம் இருக்க போகுது. ஓகே, சூப்பர் சார். நான் ஒரு 4 விஷயம் தான் கேட்டேன். நிறைய விஷயங்கள், அதுவும் நல்ல நல்ல விஷயங்களா சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மேஷராசி நேயர்கள் ரொம்ப குஷியா தான் இருப்பாங்க. இப்ப வந்து இவங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நபர் யாரா இருப்பாங்க சார்? அது வந்து இவங்களுக்கு நன்மை கொடுக்குமா, இல்ல இவங்களை பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு பெரிய கவலை வந்துருமா? இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரியக்கூடிய நபர்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் பிடிக்கும். அவங்க வாழ்றதே அவங்க குடும்பத்துக்காக தான் வாழ்றாங்க, அவங்க வாழ்றதே அவங்க குழந்தைங்களுக்காக தான் வாழ்றாங்க. அப்படியும் போது என்ன கேட்டீங்கன்னா யாரையும் பிரிய விட மாட்டாங்க. சண்டைகள் போடுவாங்க, இல்லைன்னு சொல்ல, சண்டைகள் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரும், அதனால கருத்து வேறுபாடு வரும், இல்லாமலாம் இல்லை. பட் ஆனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவாங்க, என்னதான் யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் கடைசியில் அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையை வாழணும், அவங்களுக்காக தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து இருப்பாங்க. இதுல மேஜரா அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குழந்தைகள் வெளிநாடு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வெளியில போய் கல்யாணம், இப்ப பெண் குழந்தையா வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க, வெளியில திருமணம் ஆகிறதுக்கு வெளியூர்ல போய் திருமணம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதனால பிரிவினை கிடையாது. அது வந்து ஒரு சுப பிரிவினை, அவங்களுடைய வளர்ச்சிக்கான பிரிவினையா அது கண்டிப்பா இருக்கும். சூப்பர் சார். இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்துல மேஷராசி நேயர்கள் பரிகாரமா இந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கலாம். இப்ப நீங்க நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் இன்னும் சக்சஸா அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? மேஷ ராசி என்பவர்கள் இந்த மாதத்துல அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு எந்த குலதெய்வமா இருந்தாலும் சரி, இல்ல சார் எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னா திருப்பதி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் 7.5 சனி வேற நடக்கிறதுனால அந்த குலதெய்வ வழிபாடு என்ன பண்ணுன்னா தப்பான செயல்கள் எதுவும் செய்யாம அவங்கள பாதுகாக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பேருக்கு இந்த 7.5 சனியில் என்னன்னா புதுசா ஐடியாஸ் வரும். நான் அதை பண்ண போறேன், பிசினஸ் பண்றவங்க வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போறவங்க பிசினஸ் பண்ணுவாங்க, படிக்கிறவங்க மாத்தி சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி என்ன விஷயம் செய்யக்கூடாது அதான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அது தவிர்ப்பதற்கு இவங்க இந்த சூரிய பயிற்சியில குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, சில பேர் ஏஜ்டா இருப்பாங்க, என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது சார், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. வடகிழக்கு மூலையில ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு, அதுவும் பாத்தீங்கன்னா அது வந்து அரிசி மாவுல செய்யப்பட்ட கோலமா இருக்கணும். கோலத்தை போட்டு பச்சரிசியால ஆன கோலமா போட்டு அதுல ஒரு 4 தீபம், நல்லெண்ணெய் தீபமோ இல்ல நெய் தீபமோ ஏத்தி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னாவே கண்டிப்பா குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஓகே, அதாவது அந்த தீபத்தையே நம்ம வந்து குலதெய்வமா பிரார்த்தனை பண்ணிட்டு தீபமா ஆமா ஆமா வடகிழக்கு மூலையில வச்சு செய்யறது ரொம்ப நல்லது. வீட்டோட வடகிழக்கு மூலையில ஒரு முக்கோணம் வரைஞ்சி 4 அகல் தீபம் ஏத்தி வைக்கணும். ஆமா, அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. சூப்பர் சார். ரொம்ப அருமையா இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு வந்து அந்த குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க, நிறைய குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அது அவங்களுக்கு இன்னும் சக்சஸா நடக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரிவு கூட உங்களுக்கு சுப பிரிவா தான் இருக்க போகுது. ஸோ நீங்க கவலைப்பட வேணாம், சூரிய பயிற்சி சூப்பர் டூப்பரா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.